மக்கள் எடப்பாடி காத்துனுங்கிறதா நீங்க சொல்றீங்க. அதிமுக காத்துட்டு இருக்கதா சொல்றீங்க. விஜய் காத்துனுங்கிறாரு எடப்பாடி. அதான் சப்ஜெக்ட். நான் நேரா அந்த கேள்விக்கு வரேன் பாருங்க. உங்ககிட்ட சொன்ன மாதிரியே எங்கிட்டயும் மக்கள்லாம் சொன்னாங்க மாதேஷ். காலையில வரிசை சார் கட்டி. விஜய்க்கு காத்து கொண்டிருக்கிறதா இல்லையா அதிமுக? அதத்தான் நான் சொல்றேன். இதுதான் விவாதம். நேரா வாங்க. அதிமுக என்ற அந்த கோயில் யானை தன்னுடைய பலம் தெரியாமல், பலம் புரியாமல், பழனிசாமி வேண்டும் என்ற தமிழக மக்களின் தாகம் புரியாமல், எதற்காக விஜய்க்கு கொஞ்சம் சாஃப்ட் பெடலிங் குடுக்குறாங்க. எனக்கு இதுல வருத்தமா இருக்குது. ம். அப்ப நானா இத அதிமுகவுடைய முன்னணி ஏன்னா பொதுச் செயலாளர் அவர்களே அந்த கொடி பறந்ததை பத்தி ஒரு பாசிட்டிவான கமெண்ட் சொன்னாரு. அண்ணன் ஆர்வி உதயகுமார் ஒரு விதத்துல போய் அட்வைஸ் எல்லாம் பண்ணாரு. ம். நான் அதான் ஒரு இதுல சொன்னேன், அண்ணன் கோச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் கேட்காம ஒருத்தருக்கு அட்வைஸ் சொன்னா அதுக்கு வேல்யூ இல்லைங்க. முதல் நான் எதுக்காக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இன்றைய பலத்தில் ஒரு 150, 160 இடத்துல ஜெயிப்போங்கிறது தெரியாதவரா, அறியாதவரா திரு எடப்பாடி பழனிசாமி? தெரியலையே. உங்களுக்கு அதான். மணிகண்டனுக்கு தெரியுது. சற்றே அவங்களுக்கு தெரியல பொறுத்திரு போலயே. மாதேஷ். சார் சற்றே பொறுத்து. சார் விஷயத்தை உங்கள விட முடிச்சிடுறேன். அவங்க களத்துல அரசியல் பண்றவங்க முடிச்சிடுறேன். சார். எதற்காக கூப்பிடுறாங்கன்னா, 1967 தேர்தலில் எப்படி காங்கிரஸ் என்பது தமிழகத்தில் கிட்டத்தட்ட சவக்குழிக்கு போச்சோ, சமாதி கட்டப்பட்டதோ, அந்த மாதிரி 20, 26 தேர்தலில் திமுக என்பது ஜீவ சமாதி, ஜல சமாதி, அவர்களுக்கு பிடிச்ச அரபிக்கடலை சமாதி பண்ணணும். ம். திமுகங்கிற இந்த வரலாற்று முடிவுரை எழுதணும் அப்படின்னு பழனிசாமி என்ன பண்றாருன்னா, ம். ஒருவேளை நான் முதல்ல அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன். ஏப்பா நல்லா எடுத்துக்குப்பா. விஜய் வரமாட்டாருங்க 99% இந்த கூட்டணிக்கு. ம். நீங்க வேணா மார்க் மை வேர்ட்ஸ்.